வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2026 கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இரண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் ஒரு 9 மணி போல் கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போகிறாங்க. அது மாதிரி போன பசங்க கொஞ்சம் தொலைவு போனதுமே அங்கே ஒரு பெண்ணுடைய துணி இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததுமே இந்த பசங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, இங்கே ஏதோ ஒரு பெண்மணி யாரோ இருக்கிறாங்க, அவங்க இருந்தாங்க அப்படின்னா நாம் ஏதாவது அவங்க கிட்ட சிலுமிஷன் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் அவனுங்க போகிறானுங்க. போன கொஞ்ச தூரத்திலேயே ஒரு காண்டம் பாக்கெட் ஒன்று பார்க்குறானுங்க. காண்டம் பாக்கெட்டை பார்த்ததுமே அப்போது இந்த சம்பவம் நேற்றோ அல்லது இன்னைக்கு நைட்டு நடந்திருக்கணும் போல. அப்படின்னா இங்கே ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் தவறு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தவறு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதுமாரி தவறு பண்ணிட்டு போகும்போது இந்த காண்டம் பாக்கெட்டு மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களே யோசிக்கிறானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரியாது, அவங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய மரத்தடிக்கு பின்னாடி ஒரு பெண்மணியினுடைய இறந்த சடலம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்ப என்ன யோசித்தானுன்னு சொல்லி தெரியல, அப்படியே ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஒரு பெண்மணியினுடைய சடலம் ரத்த வெள்ளத்தில் துடிச்சு அவங்களுடைய உயிர் போயிருக்குது அப்படின்ற விஷயம் தெரிந்து அதை பார்த்து அப்படியே அலறடிச்சு ஓடி வரானுங்க. ஓடி உடனே தன்னுடைய மொபைல் ஃபோன் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, நாங்கள் யதார்த்தமாக இந்த பகுதிக்கு வந்தோம். முதல்ல ஒரு பெண்மணியினுடைய துணியை பார்த்தோம், பிறகு காண்டம் பாக்கெட்டு பார்த்தோம், அப்புறம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெண்மணி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் ரத்த வெள்ளத்தில் துடிச்சு இறந்திருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். தயவு செய்து நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்கே 23 நிமிடத்தில் அங்கே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி இந்த நபர்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி போனால், ஆமாம் இவங்க சொல்கிறது 100க்கு 100% உண்மை. ஸோ அந்த பெண்மணியுடைய துணி மற்றும் அந்த காண்டம் பாக்கெட் மற்றும் இறந்திருக்கக்கூடிய பெண்மணியினுடைய சடலம் இது எல்லாமே கொண்டு வராங்க. கொண்டு இப்போ அந்த இறந்திருக்கக்கூடிய பெண்மணியினுடைய சடலத்தை அட்டாப்சி பண்ணுறாங்க. அட்டாப்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இவங்க யார் அப்படின்னு சொல்லி தெரியணும். அப்போது இந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதற்கு எந்த ஒரு பெரிய சந்தேகமோ அல்லது யாரோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் டீச்சராக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி தெரியும். அவங்களுடைய பெயர் தான் வெறும் 24 வயது நிரம்பிய ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஆங்கில டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெண்மணியை கூட வேறு யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஆனால் பாதுகாவலர் அப்படின்ற பெயரில் அருண் முகர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ போலீஸ் அந்த நபருக்கு தகவல் அனுப்புகிறாங்க. இது மாதிரி உங்களுடைய பாதுகாப்பில் இருந்த அந்த ரியா அப்படின்ற பெண்மணி இந்த பர்டிகுலர் இடத்துல இறந்து கிடந்திருக்கிறாங்க. இது யார் செய்யுது அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு யாராவது முன்பின் விரோதிகள் இருக்கிறாங்களா அல்லது நீங்களே இது மாதிரி பண்ணி அவங்க கொலை பண்ணிட்டு போட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் சுத்தமாக வாய் எதுவுமே திறக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை போலீஸ் கிட்ட. அது மாதிரி இருக்கும்போது இவன் ஏதோ அது மூல வளர்ச்சி குறைவான நபர் போல. ஆகையால தான் நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டோம், அவன் எந்த விதமான ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் உணர்ந்து இருந்தாலும் இறந்திருக்கக்கூடிய ரியாவினுடைய சடலம் அட்டாப்சி பண்ணுறேன். அட்டாப்சியில் என்ன வருது அப்படின்னா, இறப்பதற்கு முன்பு அந்த பெண்மணி யாரோ ஒரு நபரோடு உடலுறவில் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும், அவ்வாறு உடலுறவில் இருந்த பிறகு அந்த பெண்மணிக்கும் அந்த உடலில் இருந்த நபருக்கும் ஏற்பட்ட அந்த சண்டையில் அந்த பெண்மணியை அந்த நபர் அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. மண்டை மேலே ஏதோ பலத்த கல்லோ அல்லது சிலையோ ஏதோ ஒன்று அடித்ததில் துடிச்சு அவங்களுடைய உயிர் போயிருக்குது. அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி கசிந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளி போனதுனால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இதெல்லாம் முடித்த பிறகு அந்த அருண் முகர்ஜி இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட அந்த சடலம் கொடுக்குறாங்க. அந்த நபர் இந்த பெண்மணிக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் செய்து முடிக்கிறாரு, ஒரு பாதுகாவலர் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில். இருந்தாலும் போலீஸ் இந்த கேஸ் எடுத்து நடத்தியே தீரணும் அப்படின்றது அவங்களுடைய குறிக்கோள். ஏன் அப்படின்னா
இது வந்து பெண்மணிகள் சம்பந்தமான ஒரு கேஸ் இது. அதோடு இல்லாமல் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் டீச்சராக வேற ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஒரு டவுட். என்ன டவுட் அப்படின்னா, அந்த பாதுகாவலர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய அருண் முகர்ஜி மேலதான் வந்து எல்லாருக்குமே டவுட். ஸோ இப்போ அருண் முகர்ஜியை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளும் போது சுத்தமாக இருந்தால் வாயை திறக்கவே இல்லை. ஆனால் அருண் முகர்ஜி ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்கிறான். ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிராம் அப்படின்ற அந்த ஒரு பையனுடைய பேர் சொல்கிறான். இப்போ அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் யார் அப்படின்னா, இறந்து போன ரியா அவங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் தான் வந்து ரியா. அந்த பையனுடைய கிளாஸ் டீச்சர் தான் ரியா. அவங்களுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அடிக்கடி டீச்சர்கிட்ட பேசுவான், கொள்ளுவான், இவங்களுடைய வீட்டாண்ட வருவான் போவான். இந்த விஷயம் எல்லாமே அருண் முகர்ஜி அப்படின்றவர் சொல்றாரு. இந்த ஹரிராம் அப்படின்ற பையன் தான் இந்த டீச்சர்கிட்ட ரொம்ப வந்து பேசிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு தெரியும். மேபி அவன் கூட இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்ல, இதை கேட்ட போலீஸ் அந்த ஹரிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது தொடக்கத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்ன நபர் பிறகு போலீஸ் பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல பல உண்மைகளை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ரியா டீச்சரை நல்லா தெரியும். அவங்க அஸ்பர் ஒரு டீச்சராக எனக்கு நல்லா பழக்கம். அதே மாதிரி கிளாஸ் சூப்பராக எடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய கிளாஸ் நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. நான் ரெகுலராக வருவேன். அவங்களுடைய கிளாஸ் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி இருந்த நான் அருண் முகர்ஜி அங்கிள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகினேன். ஏன் அப்படின்னா, அருண் முகர்ஜி அங்கிளும் ரியா டீச்சரும் ஒரே வீட்டில் இருந்தாங்க. நான் அடிக்கடி அந்த வீட்டாண்ட போகிறது வரதுமா இருக்க அருண் முகர்ஜி ஆன்டி வந்து அருண் முகர்ஜி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்கிட்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு அங்கே போயிட்டு என்னுடைய பெயர் சொல்லிட்டு இந்த காசு கொடுத்த அப்படின்னா அவன் வந்து ஒரு பாக்கெட்டு கொடுப்பான். அந்த பாக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தொடக்கத்தில் நான் தயங்கினேன். இருந்தாலும் அவர் என் கையில் 100 ரூபாய் ஒரு தாள் கொடுத்ததில் அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அவர் கொடுத்த அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நேராக அந்த பர்டிகுலர் அந்த மெடிக்கல் ஷாப் அங்கே போயிட்டு நின்று அருண் முகர்ஜி அங்கிள் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுமே ஒரு பாக்கெட் ஒன்று கவரில் கட்டி கொடுத்தாங்க. அது கொண்டு வந்து அருண் முகர்ஜி அங்கிள் கிட்ட நான் கொடுத்த பிறகு இது என்னது இருக்குது இதில், அருண் முகர்ஜி அங்கிள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டதற்கு இதெல்லாம் உனக்கு எதுவும் தேவையில்லை, நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறகு நானும் அதை கேர்லெஸ்ஸாக விட்டேன். இதே மாதிரி திரும்பவும் ஒரு 2 வாரம் கழித்து அதே மாதிரி என்னை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னார். இது மாதிரி நான் கிட்டத்தட்ட பல முறை ஒரு 30க்கும் மேற்பட்ட முறைகள் நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோடு இல்லாமல் இந்த அருணா டீச்சர் கொஞ்சம் கூட அருண் முகர்ஜி மேலே ரொம்ப பாசமோ பிரியமோ எதுவுமே கிடையாது. அருண் முகர்ஜி தான் அதாவது அருணா டீச்சரில் ரியா டீச்சர். ஸோ அந்த ரியா டீச்சர் வந்து ஏதோ ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா, அடிக்கடி இறந்து போன ரியா டீச்சர் அருண் முகர்ஜி பற்றி பல விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நபர் வந்து என்னை தவறாக வழி நடத்துகிறான், என்னை தவறாக பயன்படுத்திக்கிறான். எனக்கு என்னுடைய வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோடு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. மேலும் நானே சம்பாதிச்சு நானே என்னுடைய திருமணத்தை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைந்த பிறகும் கூட இவன் பாதுகாவலர் அப்படின்ற அடிப்படையில் எனக்கு ஒரு திருமணம் கூட நடத்தவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் எவனோடவே உடலுறவில் இருந்து இறந்து போயிட்டோன்னு என்னவோன்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு என்கிட்ட அழுதாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்ட பிறகுதான் போலீஸுக்கு அருண் முகர்ஜி மேலே சந்தேகம் அதிகமாக எழும்புது. ஏன் அப்படின்னா, அருண் முகர்ஜி தான் இந்த ரியா டீச்சரை பல முறை சித்திரவதை பண்ணி அவங்களா கூட வந்து வலுக்கட்டாயப்படுத்தி உடலுறவில் வச்சிருக்கிறான். இதெல்லாம் அருண் முகர்ஜியுடைய வயசு அப்படின்றது 53 வயசு. ரியா டீச்சருக்கு வெறும் 24 வயசு. ரியா டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், நான் ஆனால் ஒரு தனியார் பள்ளியில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், யாராவது விருப்பம் இருந்தால் என்னை திருமணம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மேட்ரிமனி இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருமண ஆப்பில் வந்து தன்னுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதுமாரி கொடுத்ததுல பொதுவாகவே ஏழை அப்படின்னாவே இங்கே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் வந்து கல்கத்தாவோ பெங்களூரு இதுமாரி பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி இருக்க
ஒரே ஒரு நபர் மட்டும் எங்களுடைய ப்ரொஃபைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அது மாதிரி வந்தவர் தான் அருண் முகர்ஜி. ஸோ அப்போ அருண் முகர்ஜி வரும்போது ரியா டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களை என்னுடைய கணவனா நான் ஏற்றுக்க முடியாது, ஆனால் என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறதால உன்னை எனக்கு கார்டியனா ஒன்றா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரியா டீச்சர் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் கொஞ்சம் அவங்களுக்கும் செலவு பண்ணி நல்ல சாப்பாடு நல்ல உடை இது எல்லாமே கொடுத்து வந்த அந்த ரியா டீச்சர் ஒரு நாள் அவங்களுடைய துணி ரிமூவ் பண்ணிட்டு அவங்க பாத்ரூம்ல உடம்பு குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சடனா உள்ள என்ட்ராவன அருண் முகர்ஜி ரியா டீச்சரை அங்கேயே கதற கதற அவங்கள சீரழிக்கிறாங்க. சீரழிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் முறை அப்படின்றதுனால ரியா டீச்சர் வந்து ஏதோ அவசரப்பட்டான் இந்த ஆளு அப்படின்ற மாதிரி விட்டு பிறகு வலுக்கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு முறையும் ரியா டீச்சர் கூட இவன் உடலுறவில் இருந்திருக்கிறான். அது மாதிரி உடலுறவில் இருக்கிறான் அப்படின்னா தன்னுடைய ஆண் உறுப்பை டைரக்டா எடுத்து அவங்களுடைய ரியா டீச்சருடைய பெண் உறுப்பில் அவன் சொருகிறது கிடையாது. அதற்கு பதிலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காண்டம் வந்து ஒரு சேஃப்டி போட்டு தான் வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறான். இது மாதிரி பயன்படுத்தி வரும்போது தான் அந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா ஹரிராம் அப்படின்ற பையன் அவங்ககிட்ட இந்த காண்டம் எப்பெல்லாம் காலி ஆயிடுதோ அப்பெல்லாம் வந்து அவங்ககிட்ட காசு கொடுத்து அவனை வாங்கி கொண்டு வந்து இவங்க 2 பேரும் பயங்கர டீப்பா வந்து உடலுறவில் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரியா டீச்சருக்கு அவங்களோட அருண் முகர்ஜி அவர் மேல பயங்கரமான ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா வயசு வித்தியாசம் தான் முழுக்க முழுக்க காரணம். ஆனா அருண் முகர்ஜி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வயசு இருந்தா கூட பரவாயில்ல, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா உன் கூட நான் பல முறை தகாத உறவுகளில் இருந்திருக்கிறேன். அது மாதிரி இருந்ததற்கு ஃபுல்லாவும் நானு தான் காரணம். ஆகையால நான் பழி சுமக்க விரும்பல, அதற்கு பாவமா உன் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க ரியா டீச்சர் கிட்ட. அதற்கு ரியா டீச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். அதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய ஆண் உறுப்பை என்னுடைய பெண் உறுப்புல செருகும் போது நீங்க ஒரு சேஃப்டி போட்டு தான் வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசை அதே மாதிரி தீர்த்திருக்கிறீங்க, என்னுடைய ஆசையை போக்கியிருக்கிறீங்க. ஆகையால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்தும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அமையும். இருந்தாலும் இதற்கு பிறகு நான் உங்களோட இருக்க நான் விரும்பல. நீங்க உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பெண்மணியை பார்த்து நீங்க திருமணம் செஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ரியா டீச்சர் அருண் முகர்ஜியை பார்த்து சொன்னதும் அருண் முகர்ஜிக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்படுது. நீ பொய் சொல்லாத, என்னை ஏமாத்தாத அப்படின்ற மாதிரி பல முறை கெஞ்சி பார்த்திருக்கிறாரு அருண் முகர்ஜி. ஆனா ரியா டீச்சர் சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. அருண் முகர்ஜி கிட்ட பேசுறதுக்கு பதிலாக வேறு இன்னொரு நபர் இவங்களுடைய மொபைல் நம்பர்ல அந்த நபருடைய மொபைல் நம்பர் சேவ் ஆகி அடிக்கடி அந்த நபர் கூட ரியா டீச்சர் பேசிட்டே வராங்க. அதே மாதிரி பேச பேச அருண் முகர்ஜிக்கு ரியா டீச்சர் மேல ஒரு வெறுப்பு ஏற்படுது. கடைசியா ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹரிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீ அந்த பர்டிகுலர் அந்த ஒரே ஒரு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு மட்டும் போ, அங்கதான் வந்து இந்த பிராண்டு கிடைக்கும், வேற எங்கேயுமே இந்த பிராண்டு கிடைக்காது. அங்கே போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி இந்த காசு கொடுத்து என் பேர் சொல்லி அவன் கொடுப்பான், அதை வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி போயிட்டு வாங்கி கொண்டு வந்த பிறகு தான் அருண் முகர்ஜி தன்னுடைய கார்ல உக்காரு, இதற்கு பிறகு நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், கடைசியா ஒரே ஒரு முறை அந்த காட்டுப்பகுதிக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்க திரும்பவும் தயவு செய்து நீ என்னை ஏத்துக்கோ, நான் உனக்கு ஹஸ்பண்டா இருக்க தான் நான் விரும்புறேன், என்னை விட்டுறாத அப்படின்ற மாதிரி ரியா டீச்சர் கிட்ட கெஞ்சி பேசியிருக்கிறாங்க அருண் முகர்ஜி. ஆனா ரியா டீச்சர் இல்லை நான் ஆல்ரெடி வேறொரு நபரோடு நான் அவர் தான் நான் திருமணம் செஞ்சுக்க போறேன், அவரோடு நான் உடலுறவில் கூட இருந்துட்டேன், இதற்கு பிறகு நீ எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அந்த நபர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எப்போ உடலுறவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அப்பயே வந்து அருண் முகர்ஜிக்கு பயங்கரமா கோவம் வந்தது. அடி பாவி, நீ என் கூட மட்டும்தான் இப்படி இருந்த அப்படின்னு பார்த்தா நீ ஊருக்குள்ளா இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கிறியா, இதற்கு பிறகு நீ யாரையுமே ஏமாற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு பக்கத்துல ஒரு கல் சிலை ஒன்று சின்னதா வச்சிருக்கிறாங்க. அந்த சிலையை தூக்கி ஓங்கி ரியா டீச்சர்னுடைய தலை மண்டை மேலே அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில ரியா டீச்சர் அங்கேயே மயங்கி விழுறாங்க. ரியா டீச்சர்னுடைய மண்டை உடைந்து அந்த மண்டையில அளவுக்கு அதிகமாக ரத்த வெளியேறுது. இதை பார்த்த அருண் முகர்ஜி என்னடா இது அவசரப்பட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இருந்தாலும் அவங்களுடைய உயிர் பிரிவதற்கு முன்பு அவங்கள ஒரு முறையாவது அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அடிப்படையில் உடனே அந்த வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த காண்டம் ஒரே ஒரு பாக்கெட்டு பிரிக்கிறான். எடுத்து தன்னுடைய ஆணுறுப்பில் போட்டு
ரியா டீச்சரை அங்கேயே வந்து அவன் சீரழிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ரியா டீச்சருடைய உயிர் பிரியுது, இவனுடைய ஆசையும் நிறைவேறுது. அங்கே தான் வந்து அந்த ரியா டீச்சருடைய பெண்ணுறுப்பு மேலே அந்த விந்தும் படிஞ்சிருக்கிறது, சரிங்களா? ஸோ அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இதுவும் வந்திருக்கும், அது நான் இப்போ சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இந்த விந்தும் வந்து வந்திருக்கும், சரிங்களா? அந்த விந்துடைய சொட்டுக்கள் கிடைச்சிருக்கும், அந்த துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த விந்துனுடைய டிஎன்ஏவையும் அருண் முகர்ஜி சொன்ன இல்லையா, அவருடைய டிஎன்ஏ, அவருடைய விந்துனுடைய டிஎன்ஏவையும் எடுத்து வச்சு செக் பண்ணும்போது ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அதோடு மட்டும் இல்லாமல் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 பசங்கள் எப்பவுமே வந்து அந்த காட்டு பகுதிக்கு போயிட்டு அவங்க வந்து ஏதாவது வேட்டையாடி சாப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி போன நபர்களுக்கு தான் இந்த பெண்ணுடைய துணி பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கரமாக வந்து ஒரு எமோஷனல், ஒரு ஜாலியாயிடுறானுங்க. அந்த துணியெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இவங்க பேசிட்டே இருக்கிறாரு இல்லையா, பேசிட்டு இருக்கும்போதே தான் கூட ஒரே முறை இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி சொல்லி தான் இவங்க கேட்காதனால அந்த கல், அதாவது அந்த கரிசலை சொன்ன இல்லையா, அது எடுத்து ஓங்கி அடிச்சிருப்பாரு, மயக்க நிலையில் இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போவே அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த பெண்மணியை ஓங்கி அடிக்கும்போது அவங்களுடைய பாக்கெட்லேருந்து வேறு இன்னொரு காண்டம் பாக்கெட் எகிரி கீழ் வந்தது. அதுதான் நான் அதாவது இன்ட்ரடியூஷனில் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த துணி, 2வது ஆணுரை பாக்கெட், அதாவது காண்டம் பாக்கெட்டு, 3வது அந்த பெண்மணி இறந்த பிறகு அந்த சடலத்தை எடுத்து, அதாவது மரத்துக்கு பின்னாடி மரப்பா யாருக்கும் தெரியாத மாதிரி அவன் போட்டு வந்திருக்கிறான். இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன்லையும் அந்த பசங்கள் பார்த்த சம்பவம். ஸோ இப்போ அருண் முகர்ஜியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது இதுதான் காரணம், நான் உயிரோடு இருக்கும்போது அந்த பெண் வேற ஒரு நபரை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் என் கூட கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் என் கூட இருந்துட்டு திடீர்னு வேற யாரும் திருமணம் செஞ்சுட்டு வந்தா நான் எங்கே போவேன்? அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் பல முறை உடலுறவில் இருந்திருக்கணும். அது மாதிரி உடலுறவில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அதிகம் ஆசை காட்டி எனக்கு மோசம் பண்ணிட்டா, அந்த எமோஷனல் தான் நான் உங்களை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் இந்த அருண் முகர்ஜியை கைது பண்ணி கொண்டு வந்து அவர் மீது எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணி இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இவர் தான் வந்து உண்மையான குற்றவாளி அப்படின்னு 100% ப்ரூவ் ஆகுது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட், இவருடைய வாக்குமூலம், அந்த ரியா டீச்சருடைய பெண்ணுறுப்பு மேலே இருந்த அந்த அதாவது விந்து துளிகளுடைய டிஎன்ஏ, இந்த ஆளுடைய டிஎன்ஏ, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமாம், முழுக்க முழுக்க காடினாக இருக்க வேண்டிய இந்த நபரே அவங்கள காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இவர் தான் குற்றவாளி, இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகி இந்த நபரை தூக்கி இப்போ சிறையிலே போட்டாங்க, சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யார் மேலே தவறு இருக்குது, யார் மேலே நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.